நாகரிக அரசியல் உச்சத்தில் முதலமைச்சர் தான் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற நீதிபதி மதுரையில் ஒரு தீர்ப்பை தருகிறார். எல்லோரும் நினைத்தார்கள் நாகரிக அரசியல் ஆயிற்று, முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று. தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பிலே இருக்கு, neither temple management nor Dargah committee wanted to rig the lighting. அதே இருக்கு, கோயில் வாங்கணும் கேட்கல, தர்கா வாங்கணும் கேட்கல. அவரே சொல்லிட்டு ஆனா ஏத்துறாரு. அப்ப யார் சொல்லி ஏத்துறவங்க கிளம்பி வரா? நான் கூட நினைத்தேன் எதையும் மென்மையோடும் உறுதியோடும் அணுகக்கூடிய முதலமைச்சர் ஆயிற்று, இந்த தீர்ப்பை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு. இந்திய வரலாற்றில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மதக்கலவரத்தை உருவாக்குமே, ஆனால் அந்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து they are not afraid of the consequences. எந்த பின்னடைவுகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள இந்த ஸ்டாலின் ஆட்சி தயாராக இருக்கிறது என்று சொன்ன இந்தியாவின் ஒற்றை ஆட்சி அது. அந்த ஆட்சியை இழக்க வைத்துவிட்டீர்களே மக்களே, இது நியாயமா? அந்த தலைவரை கண்ணீர் சிந்த வைத்தீர்களே, இது நியாயமா? இது நியாயமா? இது அறிவுசார் சமூகத்துக்கு அடுக்குமா? ஆனால் கொடுமை என்ன தெரியுமா? அதே திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன அதிமுக தோற்கிறது. என்ன விளைவுகள் வந்தாலும் ஏற்ற விட மாட்டேன் என்று சொன்ன திமுக தோற்கிறது. கமுக்கமாக இருந்து அமைதியாக கருத்தையே சொல்லாத விஜயின் கட்சி ஜெயிக்கிறது. இது என்ன பகுத்தறிவு?